இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல ஈக்குவலாக பேசுனாங்க, நல்ல அருமையாக பேசுனாங்க. சரியா? ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க, போட்டு உண்டுலன்னு ஆக்கிடுறாங்க. எதை சாப்பிடு, இதை செய், இப்படி படி, அங்கே போ, அதை செலக்ட் பண்ணி, எல்லாம் அவங்க டிசைன் படி தான் நடக்கணும். போட்டு பெரிய டார்ச்சர், நிம்மதியாகவே பிள்ளைங்களால் இருக்க முடியல. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் டார்ச்சர். பேரண்ட்ஸ் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட சொன்னால் டீச்சரும் அழுகுறாங்க, நானும் அழுகுறேன், அவன் சிரிக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து அழுவிட்டு அவன் சிரிக்கிறான். கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபங்க்ஷனுக்கு வாடா வர முடியாது, கோவிலுக்கு வாடா வர முடியாது, இதை சாப்பிட்றா சாப்பிட முடியாது. என்ன வேணுமோ நான் நினச்சதான் செய்வேன், நான் நினச்ச சேனல் தான், எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான். ஸோ இது ஒரு சைடு. இப்போ அதுதான் பட்டிமன்றத்தினுடைய சாராம்சமே. இப்போ யார் உண்மையாலுமே இந்த காலகட்டத்தில், அதனால் புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் கேள்வி. பேரண்ட்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? சரிங்களா? யாருக்கு நிறைய லிபர்ட்டி இருக்குது, சுதந்திரம் இருக்குது, ஸ்கூலில் தொடங்கி வீட்டில் தொடங்கி எங்கே வேணாலும். முதல்ல சுதந்திரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் செய்யறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. இப்போ காட்டாற்று வெள்ளம் வருது, காவிரி அணையில் தண்ணி வருது, அதை அணை கட்டி தேக்கி வச்சு எங்கே தேவையோ அதுக்கு தேவையான மாதிரி வாய்க்கால் கட்டி அனுப்புனா தான் அது முறையான விவசாயத்துக்கு பயன்படும். இப்போ பார்ப்பீங்க, இபி பவர் ஸ்டேஷன் பயங்கரமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். தேவையான வோல்டேஜ் தான் வீட்டுக்கு வரும், அதிகமான வோல்டேஜ் கம்பெனிக்கு போகும். ஸோ எதை முறைப்படுத்தி கொடுக்கணுமோ அப்படி வந்தால் தான் அது ஒழுங்காக பயனடையும். ரோட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு போனால் அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சதை சாப்பிட்டா அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. நினச்சதெல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு சுதந்திரம்னு ஒரு தப்பாக பேர் வச்சுருக்கோம். இப்போ சாலையிலே ஆகட்டும், எங்கே ஆகட்டும், அடுத்தவங்க எந்த கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்வேன், எனக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இருக்குது, வாட் எவர் ஐ எம் திங்கிங் டெஃபினட்டாக நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குரூப் குழந்தைங்க. சரியா? இதே தான் அவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்தளவுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்கள் வழியாக வந்தவர்கள், கலீல் ஜிப்ரான் அழகாக சொல்லுவார், குழந்தைகள் என்பவர்கள் உங்கள் வழியாக வந்தவர்கள், அதற்காக உங்களுக்கு அடிமைகள் கிடையாது, அதனால் அதையும் திணிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் சீர்தூக்கி பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் அப்படியே 100% பெற்றோர்கள் ஜாலியாக இருக்காங்க, 100% குழந்தைகள் ஜாலியாக இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து தான், எது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியா? இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்து என்னென்னு கேட்டால், இப்போ எங்கள் ஜென்ரேஷன் ஒரு 45-50 ஏஜ் உள்ளவங்க, ஒரு 40-45 உள்ள ஜென்ரேஷன்லாம் ஒரு பாவப்பட்ட ஜென்ரேஷன். ஏன்னா பேரண்ட்ஸுக்கிட்டையும் நாங்கள் தான் அடிமையாக இருந்தோம், பிள்ளைங்கள்ட்டையும் யார் அடிமையாக இருக்கா? நாங்கள் தான் அடிமையாக இருக்கோம். பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்ட நல்ல தலைமுறை நாங்கள் தான், அடி வாங்கி உதவாங்கி படித்த தலைமுறை நாங்கள் தான். இப்போ பிள்ளைங்கள்ட்ட அடி வாங்காமல் அவங்க சொல்கிறத கேட்குற தலைமுறையும் நாங்கள் தான். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே சரி, அது வீடாகட்டும், கோவிலாகட்டும், பள்ளிக்கூடமாகட்டும், சமுதாயமாகட்டும், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த சேனல் மாற்றணும் இமீடியட்டாக மாற்றிட்டே இருக்கலாம், ஸ்விக்கியில் என்ன ஆர்டர் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், மொபைலில் மாற்றணுமா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம், டிவியில். அறிவு அதிகமாகிடுச்சு, நாலேஜ் வசதி அதிகமாகிடுச்சு, கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகிடுச்சு. நினைத்ததை நினைத்தவாறு செய்வதால் பல பிரச்சனைகள் தோன்றுகிறது. சரியா? அதனால் அந்தளவுக்கு போயிட முடியாது. அந்தளவுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு பவுண்ட் ஆகிடுறாங்க. இப்போ யாரும் பாருங்கள், சிம்பிளாக முதல்ல கல்யாணம் 2 வருஷம் வீட்டுக்காருக்கு பிடிச்ச சட்னி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன தேவையோ அதுதான். ஸோ பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை 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 நிறைய சொன்னாங்க. ஏகப்பட்ட லோனோடு டென்ஷனோடு வாழ்ந்துட்டு இருப்பார் அப்பா. பிஸ்னஸில் டென்ஷன் இருக்கும், ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும், அம்மாவுக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருக்கும். இவ்வளவு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தலைமுறை குழந்தைகள் அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை. எனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும். அம்மாவுக்கு ஜுரம் அடித்தா என்ன, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா என்ன, அப்பாவுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணால் கண்டிப்பாக போயே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. நினைச்சதை உடனே செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க, இதோடு முடிச்சிடுறேன். அன்பு கலக்காத அறிவும் ஆபத்து, அறிவு கலக்காத அன்பும் ஆபத்து. ரெண்டுமே கலந்துருக்கணும். அறிவு நிறைய இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது, வசதி நிறைய இருக்குது. அந்த அன்பு, பண்பு, பாசம், கருணை, இரக்கம், நேசம், விட்டு கொடுக்கறது, அம்மா அப்பா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுன்றது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தலைமுறையில் வளர்ந்தப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்டான், நம்ம குருசில் கேட்டார், நீங்கள் பெற்றோராக இருந்திருக்கீங்க, பிள்ளையாக இருந்திருக்கீங்க, எப்போ கஷ்டம்ன்ட்டு. நாங்கள் பிள்ளைகளாக இருந்த பொழுது எங்களுடைய குடும்ப கஷ்டம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வீட்டில் அப்பா எங்கே கடன் வாங்கியிருக்காரு, அம்மா எங்கே கடன் வாங்கியிருக்காங்க, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்றத வீட்டில் எல்லோரோடும் பேசிக்கொள்வார்கள், தெரியும். அதை உணர்ந்து பொறுப்புள்ள குழந்தைகளாக கஷ்டத்தையும் பகிர்ந்து வாழ்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு என்ன டென்ஷன், அம்மாவுக்கு என்ன டென்ஷன், எதை பற்றியும் அவனுக்கு நோ டென்ஷன், ஃப்ரீயாக ஜாலியாக, ஏன் வேலை எனக்கு கிடைக்கணும், எனக்கு எல்லாம் நினச்சதெல்லாம் உடனே நடக்கும், எனக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நான் என் லைஃப்பை அனுபவிக்கணும். ஸோ இந்த தலைமுறைக்கு உண்மையாக சொல்லப்போனால் சுதந்திரம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் கருத்துக்களை பார்க்கின்ற போது இந்த சுதந்திர தின விழாவிலே ஒரு நல்ல தீர்ப்பாக எது இருக்கும் என்று சொன்னால், மாணவர்களுக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் பெற்றோர்களை விட அதிகமாகவே இருக்கிறது. கைத்தட்டுங்களை பார்ப்போம், உண்மையாலுமே இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிற சுதந்திரம் கண்டிப்பாக ஆபத்தில் தான் போய் முடியும். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் என்று விட்டுவிடக்கூடாது. பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் நூல் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் தெரியும். அவங்க கட்டுப்பாடு அக்கறை என்ற பெயரில் பல ரூல்ஸ் போடல, உங்கள் வாழ்க்கையை நல்லா வைக்கணும் தான் பார்க்குறாங்க. எனவே ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இன்றைய தலைமுறையில் பெற்றோர்கள் தான் தங்களுடைய சுதந்திரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் சுதந்திரத்தை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களை ஒப்பீடு செய்கின்ற பொழுது பிள்ளைகள் அளவுக்கு அதிகமாகவே சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். அது கட்டுப்பாடுள்ள முறையான சுதந்திரமாக இருந்தால் அது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்று சொல்லி இந்த நிகழ்வில் மிகவும் அக்கறையுடன் ஆர்வமுடன் பங்கெடுத்த விலபாங் பள்ளி மாணவர்களுக்கும் அருமையான பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஒத்துழைப்பு கொடுத்து மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.